இப்போ தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பிரச்சனை இதற்கு மேல் என்ன இருக்கு அதை நீங்க பார்க்க வேண்டும். இந்த புதிய எஸ்ஐஆர் முறையில் ஏற்கனவே ஒரு 6 லட்சம் பேரை சேர்த்ததாக ஒரு தகவல். இப்போ இந்த முறை 5 லட்சத்திலிருந்து 12 லட்சம் வரை வாக்காளர்களை சேர்ப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதிகபட்சம் 28 லட்சம் வரை சேர்க்கப்படலாம் என்கிற ஒரு கணக்கு இருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 7 லட்சம் வாக்காளர்களை சேர்த்தால் கூட பிஜேபி 10 15 சீட்டுகள் ஒரு பொட்டென்ஷியல் எஃபெக்டை எடுத்து காட்டும். வெற்றி பெறுகிறார்கள், வெற்றி பெற மாட்டார்கள், அது வேற விஷயம். பட் their voting percentage will go higher. Point number 2, if 17 lakh or 18 lakh migrant workersகளை சேர்த்துட்டார்கள்னா 30 40 சீட்டுகள், முக்கியமாக திராவிடியன்ஸ், அது ஏடிஎம்கேவாக இருக்கலாம், அது டிஎம்கேவாக இருக்கலாம், இது போன்ற 30 ஒரு 40 stronghold of Dravidian politics will be damaged. 28 லட்சத்தை சேர்த்துவிட்டால் பிஜேபி ஆட்சியில் வந்துவிடும். சிந்தித்து பாருங்கள். ஜஸ்ட் 28 lakh voters இருக்காங்க இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆஸ் பர் த கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்லிமெண்ட்ல கொடுக்கப்பட்ட அந்த பட்டியல், we have 35 lakh registered people in different portals. Non-registered people, that is different. If BJP and Election Commission of India push this 28 lakh people, BJP will form the government. Mind it. இந்த அளவில் இந்த தில்முள்ளுக்கள் இருக்கிறது.